வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான ப்ராஜெக்டில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, குழந்தைங்களோட ஆதார் அட்டையில் இருக்கிற அட்ரஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பேரண்ட்ஸ் அல்லது கார்டியன் இவங்க 2 பேரோட ஆதார் நம்பர் வச்சு மட்டுமே ரொம்ப எளிதாக மாற்றிடலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீட்டுக்கு காலி பண்ணும்போது குழந்தைங்களோட அட்ரஸ் மாற்றுறது பெரும் தலைவலியாக இருக்கும். எனக்கு ஸ்கூலில் சர்டிஃபிகேட் வாங்கின சொல்லுவாங்க, போனோஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கின சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் வீட்டிலே எப்படி நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த அட்ரஸ் சேஞ்சை நம்ம மொபைலில் தான் பண்ண போகிறோம். சிஸ்டம்லாம் தேவையில்லை, எந்த டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் கூகுளில் அல்லது குரோமில் போயிட்டு மை ஆதார் டைப் பண்ணிங்கன்னா ஆதார் ஃபஸ்ட்டு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 2வது ஒரு ஆப்ஷன் வரும், அப்டேட் டெமோகிராஃபிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜில் குழந்தைங்களோட ஆதார் நம்பர் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் கேப்சா என்ட்ரு பண்ணணும். ஓடிபி வரும். ஆப்வியஸ்லி அது பேரண்ட்ஸோட மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு உள்ளே போயிடலாம். அடுத்த பேஜில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அப்டேட் அட்ரஸ்ஸு, அதை கிளிக் பண்ணுங்கள். அது எரர் காமிக்குது. ஆக்சுவலி நான் ஒன்று அப்ளை பண்ணியிருந்தேன், அதை க்ளோஸ் பண்ணல. இப்போ அதை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அதையும் சேர்த்து பார்த்துடலாம். இந்த இடத்துல அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். டெலீட் ஆப்ஷன் காமிக்கும். டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே இருந்த அப்ளிகேஷன் நம்பர் அது டெலீட் ஆகிடும். இப்போ எகைன் நம்ம மறுபடியும் அட்ரஸ் அப்டேட்டுக்கு போயிடலாம். இதில் பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப்பு தான். டாக்குமெண்ட் ரெக்கவரி நம்மளுக்கு தேவையில்லாது, ப்ராசஸிங் ஃபீஸு, அதுக்கப்புறம் ப்ராசஸிங் டைமு 2 தான். அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். அதில் செகண்ட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுதான் ஆதார்லேருந்து கொடுத்துருக்க நல்ல அப்டேட்டு. ரொம்ப ஈஸியாக பசங்களோட அட்ரஸ் மாற்றுறதுக்கான அப்டேஷன் அது. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே இருக்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸோட ஆதார் நம்பர். அதுக்கப்புறம் கீழே அந்த ரவுண்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அங்கே செக் பண்ணிட்டு ஃபாதரா மதரான்னு சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கீழே டிக்ளரேஷனுக்கு அக்ரி கொடுங்க. அந்த இடம் கிளிக் பண்ண உடனே அடுத்து பேமெண்ட் ஆப்ஷன். இதில் யூபிஐ ஆப்ஷன் கிடையாது, அமேசான் பே தான் இருக்குது. சரி, நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். அமேசான் பே வழியாக பேமெண்ட் பண்ணிவிடுவோம். ₹1.26 எக்ஸ்ட்ரா பிடிப்பான் சர்வீஸ் சார்ஜு. லோடிங் ஆகுது. பே கொடுத்துட்றேன். அவ்வளோதான், பேமெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபீட்பேக் ஒன்று கேட்பாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணுங்கள், வெரி குட் சர்வீஸ் அப்படின்னு தான் போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். இதில் பார்த்தா இங்கே அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன், இதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதில் ஒரு எஸ்ஆர்என் நம்பர் இருக்கும், அதை வச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும். அது என்னென்னு பார்த்துடலாம். பேரண்ட்ஸோட மொபைல் நம்பருக்கு ஒரு நார்மல் எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அதில் பார்த்திங்கன்னா 30 நாளைக்குள்ளே ரெக்வஸ்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கும். அதை தான் இப்போ எப்படி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வழக்கம் போல் ஆதார் வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆதார் நம்பரை வச்சு லாகின் பண்ணணும். இந்த இடத்துல பேரண்ட்ஸோட ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் இங்கே தான் அக்செப்ட் பண்ணுற இடம். கிளிக் பண்ண உடனே இங்கே அந்த எஸ்ஆர்என் நம்பர் அதை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் ஓகே கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே ஸ்டெப்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு எதுவும் வேலை இல்லை. உங்கள் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சி அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் 30 நாளைக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நார்மல் கார்டே வந்துடும் வீட்டுக்கு. உங்களுக்கு உடனே வேணும்னா ஆதார் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதே வெப்சைட் அட்ரஸில் போயிட்டு. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.